1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்குள் கள்ளங்கபடம் இல்லாத இருதயம் இருக்க வேண்டும். நல்லதையும் நல்லவர்களையும் நேசிக்கும் பண்பு வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்காவது குறை இருக்கிறதா என்று தேடுவது நல்ல பண்பும் கிடையாது. ஏதாவது ஒரு குறையை கண்டதும் அதுவே அந்த நபர் சரியானவர் இல்லை என்று முடிவு செய்வதற்கும் அவரை விரும்பாமல் விருப்பதற்கும் போதுமான காரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊழியராய் இருந்தாலும் விசுவாசிகளாய் இருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் பரிபூரணத்தை பார்க்க முடியாது. எங்காவது ஒரு குறை இருக்கவே செய்யும். நாம் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அவர்கள் இல்லை என்பதற்காக அவர்கள் சரியானவர்கள் அல்ல என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களிடம் மேலோங்கி நிற்பது நல்லதா தீயதா என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும். மாய்மாலங்கள் பெருகி போன காலம் இது. இயேசுவை போல தோற்றமளித்துக் கொண்டு பிசாசை போல செயல்படுகிறவர்கள் ஏராளமானவர்கள். எனவே யாரையும் அவசரப்பட்டு நம்பிவிடக் கூடாது. யாரையும் சற்று ஆராய்ந்து பாராமல் நல்லவர்கள் என முடிவு செய்துவிடக் கூடாது. அதே வேளையில் நமக்குள் நாம் உத்தமமான இருதயமுடையவர்களா என்பதையும் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். எனவே தேவ பிள்ளைகளே, மற்றவர்களின் நியாயம் தீர்ப்பதற்கு முன்னதாக நிதானமாக செயல்பட வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.